கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாய் தி நேரோ கேட் மினிஸ்ட்ரிஸ் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உலகத்திலே உண்டாயிருக்கிற உபத்திரவங்களை குறித்து வேதனையோடு கூட இருக்கிற உங்களிடத்திலே இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறார். வேதனை படாதிருங்கள். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நமக்கு அநேக பாடுகளும் வேதனைகளும் போராட்டங்களும் அநேகமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் அநேக போராட்டங்களின் வழியாய் கடந்து போக வேண்டிய சூழ்நிலையிலே நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அது நாம் வேலை செய்கிற இடமானாலும், உறவினர்கள் வழியாகவும் பலர் வழியாகவும் இந்த போராட்டங்கள் நம்மை நெருங்குகிறது. உபத்திரவங்கள் பெருகி இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு வசனத்தை நான் உங்களோடு கூட வாசிக்க விரும்புகிறேன். யோவானின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தின் பிற்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு, பாடுகளும் வேதனைகளும் போராட்டங்களும் உண்டு. அவர் சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நாம் அனுபவிக்கிற அத்தனை பாடுகளையும் அத்தனை போராட்ட உபத்திரவங்களையும் அதற்கு அதிகமாகவும் தேவன் அனுபவித்திருக்கிறார். அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் தப்பிச் செல்ல அவருக்கு வழி முன்பே தெரிந்திருக்கிறது. ஆகையினாலே நாமும் அந்த போராட்டத்திலிருந்து உபத்திரத்திலிருந்து தப்பிச் செல்ல நமக்கு அவர் உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உலகத்திலே உபத்திரமும் உண்டு. நாம் திடனோடு கூட இருக்க வேண்டும். அவர் உலகத்தை எப்படி ஜெயித்தாரோ அதே போல நாமும் ஜெயிக்க அவர் நமக்கு உதவி செய்வார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னொரு வசனத்தை நான் நினைவு கூற விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன். மற்றும் ஒரு வேத பகுதியிலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன் என்று. ஆகையால் உலகத்தினுடைய பாடுகள், இந்த உலகத்தினுடைய போராட்டங்கள், மனிதர்கள் நம்மை வெறுக்கிற காரியங்கள், இவைகளை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள். இந்த உலகத்திலே ஒன்றும் நிலையாய் நிற்கப் போவதும் இல்லை. நம்முடைய நோக்கம், குறிக்கோள் எல்லாம் தேவனிடத்தில் சென்று சேருவதாக மாத்திரமே இருக்க வேண்டும். வேதனையோடு கூட இருக்கிறீர்களா? போராட்டத்தோடு கூட இந்த நாளில் இருக்கிறீர்களா? கலங்காதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். அவர் நம்மை தப்புவிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். உலகத்தின் பாடுகள் நம்மை ஒன்றும் செய்ய போவதில்லை. உலகத்தின் நிந்தைகளும் போராட்டங்களும் நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. நாம் தேவனுக்கு மாத்திரமே பயந்திருக்க வேண்டும். அவரை மாத்திரமே நாம் சார்ந்திருக்க வேண்டும். கவலைகளை எல்லாம் ஒரு ஓரமாய் வைத்துவிட்டு கர்த்தரை மாத்திரம் அனுதினமும் தேடுங்கள். அவர் நம்மை விடுதலையாக்குவார். போராட்டத்தின் மத்தியிலே, வேதனையின் நேரங்களிலே நீங்கள் அவர் சமூகத்தில் சென்று, ஆண்டவரே, இதிலிருந்து தப்பிச் செல்ல எனக்கு வழி செய்யுங்கள் என்று, எனக்கு உதவி செய்யுங்கள் என்று நாம் கேட்டோம் என்று சொன்னால் அவர் நமக்கு ஆலோசனைகளை தந்து உலகத்தின் உபத்திரவங்களுக்கு நம்மை விலக்கி காத்துக்கொள்வார். கவலைப்படாதிருங்கள். நம் கர்த்தர் அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றென்று மாறாதவர். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பொழிய பண்ணுகிறவர். நம்மை தப்புவிக்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆகையினாலே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதிருங்கள். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் நமக்கு நிச்சயம் உதவி செய்வார். உலகத்தின் உபத்திரவங்களுக்கு நம்மை நீங்களாக்கி நம்மை காத்துக்கொள்வார். அவர் நம்மை வழிநடத்துவார். அவர் நம்மை பலப்படுத்துவார். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தொடர்ந்து ஜெபியுங்கள். அவரே நம்மை காத்துக்கொள்வார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து